திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இத்திருப்பலியினூடாக இலங்கை திருநாட்டுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த நாட்டை வழிநடாத்தும் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் வழிநடாத்த, அந்த நாட்டில் நல்ல பிரஜைகளாக நாங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து வித அருள் ஆசீர்வாதங்களையும் கேட்டு நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடும். இந்த நாடு நல்ல ஒரு நாடாக மாற, மக்கள் வளமிக்க வாழ, மக்களுக்கு வரும் அனைத்து வித பிரச்சனை மீண்டு வாழ, நாடு ஒரு சுபிட்சமான நாடாக மாற நாங்கள் இத்திருப்பலியில் மன்றாடும். சிறப்பான முறையிலே இந்த நாட்டு தலைவர்கள் நல்ல முறையில் இந்த நாட்டை கொண்டு நடாத்த தேவையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தாமே கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடும். அத்தோடு யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மன நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கி இருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம்,
எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வசனங்கள் 5 முதல் 9 நிறைவு பெற. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகின்றது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாக இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யனாவாய். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 கேட்கின்றேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 10A. உங்கள் பதிலாக என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உம் வாக்கு. விண்ணுலகைப் போல் அது நிலைத்துள்ளது. உம் வாக்கை கடைப்பிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன். ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன். உம் திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்துக்கு கைதடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் இந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் காலடிகளில்
படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராய் சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று அமருங்கள். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் நற்செய்திக்கு காது கொடுக்கும் போது அழகான ஒரு நற்செய்தி இயேசு மிகவும் அழகாக எடுத்து காட்டும் தனது சீடர்களை பணிக்காக அனுப்பும் ஒரு அழகான தருணத்தை எடுத்து காட்டப்படுகின்றன இன்றைய நற்செய்தி. இந்த நற்செய்தியில் நாங்கள் பார்த்தால் இயேசு எங்களையும் அழைத்து நிற்கின்றார் பணிக்கு போக. இதில் 2 வித்தியாசமான முறைகளை நாங்கள் சிந்திக்கலாம். இன்றைய வாசகத்தை இயேசு தனக்கிருந்த 12 சீடர்களையும் முழுமையான நம்பிக்கையோடு அனுப்புகின்றார். அவர்கள் இந்த பணியை அழகாக திறம்பட செய்வார்கள். இதில் ஒரு துளி கூட அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. முழுமையாக நம்பிக்கை வைத்தார். அவர்கள் போய் இந்த பணியை நிறைவேற்றுவார்கள், அழகாக செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இவர்களை அனுப்பி வைக்கின்றார். 2வது முறையாக நாங்கள் பார்த்தால் சீடர்களுடைய மனப்பான்மையை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது சீடர்கள் இயேசு சொன்ன வார்த்தை, அதாவது இயேசு தான் எங்களை அனுப்புகின்றார். மிகவும் கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இது இயேசு அனுப்பும் போது இயேசு தான் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். அந்த வல்லமை அதிகாரம் கடவுளிடமிருந்து தான் வருகின்றதொழிய மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. இதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். சில நேரங்களில் சில பேர் அதை தாங்களாகவே நினைக்கின்றார்கள். நான் தான் அதை செய்கின்றேன் என்று நினைக்கக்கூடும். ஆனால் இது கடவுளிடமிருந்து வரும் வல்லமையும் அதிகாரம். நாங்கள் பணிக்கு போகும்போது, எங்களை அனுப்பும்போது அதை தருகின்றார், வல்லமை அதிகாரத்தையும். அதாவது பேய்களை ஓட்டவும், பிணிகளை தீர்க்கவும், மனிதர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு தேவையானதை செய்யவும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுப்பது ஆண்டவராக இருக்கின்றார். இதிலேயும் அவர் சொல்லுகின்றார், பணித்து அனுப்புகின்றார். நீங்கள் போகும்போது பயணத்துக்கு கைதடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அதாவது இயேசு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் போதும் அவர் சொல்லுகின்றார், நான் இன்னும் ஒன்றையும் பணிக்கின்றேன் உங்களுக்கு. நீங்கள் பயப்படாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள். நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் போங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போங்கன்னு தான் சொல்கிறார். அதாவது கடவுளை நம்பியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இங்கு எடுத்து காட்டப்படுகின்றது. நாங்கள் கடவுளிடம் முழுமையாக கடவுளை நம்பியவர்களாக மட்டுமல்ல, கடவுளுடைய சித்தத்துக்கேற்ப நாங்கள் போக வேண்டும். மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாங்கள் வேலை செய்யக்கூடாது, போகக்கூடாது, பணியை செய்யக்கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகின்றாரோ அவர் எங்களை பார்த்து கொள்ள போகின்றார் என்று சொல்லுகின்றார். நான் எங்கே போனாலும் அவர் என்னை கவனித்துக் கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக ஆண்டவரிடம் கொடுக்கும் போது இதெல்லாம் பெருசாக இருக்கா. பயணத்துக்கு கைதடி, பணம், பை, உணவு போன்ற எதுவும் தேவையில்லை. உனக்கு எந்த இடத்துல போனாலும் அது கிடைக்கும். ஏனென்றால் கடவுளை நம்பியவர்கள் கைவிடப்படார். சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்வானது இந்த உலகத்தில் பின்னி பிணைந்து சில நேரங்களில் எங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். ஆனால் கடவுளிடம் அது வரக்கூடாது. கடவுளை முழுமையாக நம்பியவர்கள் கடவுள் செய்வார், அனைத்தையும் பார்த்து கொள்வார். அவர் என்னென்னிடம் ஒப்படைக்கிறார், அதிகாரத்தையும் வல்லமையும் தந்திருக்கிற கடவுள் மற்ற எல்லாத்தையும் பார்த்து கொள்ள மாட்டாரா என்ற நம்பிக்கையோடு நாங்கள் போகும்போது அங்கே பேய்கள் ஓடி ஒதுங்குகின்றது, பிணிகள் அடங்குகின்றது, மனிதர்களுடைய வாழ்வானது சிறந்ததாக மாறுகின்றது. இது எல்லாம் கடவுள் எங்களுடாக செய்கின்றார் அன்பார்ந்தவர்களே. எனவே நாங்கள் பணிக்கு அமர்த்த போகும்போது அது யாராக இருக்கலாம், கடவுளுடைய பணியை செய்யும் போது அவர் எங்களை அனுப்புகின்றார். இதில் முக்கியமாக நாங்கள் அவரிடம் எல்லாவற்றையும்
கொடுத்து விட்டு நாங்கள் ஆண்டவரே நீர் போதும், எனக்கு நீர் மட்டும் போதும், நீர் என்னை பார்த்துக்கொள்வீர் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்பதை என் மனதில் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு இருக்கின்றார். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்வில் இருக்கிற பெரிய இதுதான், நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மாறுகின்றோம். நிறைய இடங்களில் எங்களுடைய மனதுக்குள்ள சில நேரங்களில் சில விடயங்கள் நாங்கள் செய்யும்போது நம்பிக்கையற்ற தனங்கள் எங்களுக்குள்ள நுழைகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றார், நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடாது, முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவரிடம் அனைத்தையும் கையளிக்க வேண்டும். அதை நாங்கள் செய்யும் போது நாங்கள் பெருமிதத்தோடு நாங்கள் நடக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதாவது கடவுள் என்னை வழி நடத்து, கடவுள் என்னோடு இருக்கின்றார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இயேசு சொல்லும் வார்த்தைகள் இது. எனவே எனக்கு தரும் வல்லமே நான் நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டு போகின்றார். முழுமையாக அந்த வல்லமே எனக்கு தருகின்றார். எனவே அந்த ஆண்டவரோடு வழி நடப்போம், அந்த ஆண்டவருடைய வல்லமை நாங்கள் அனுபவிப்போம். வல்லமை ஆண்டவருடைய அந்த குணமளிக்கும் வல்லமையும் அதிகாரத்தையும் நாங்கள் அனுபவிக்க முடியும் மக்களாக மாறணும். முழுமையான நம்பிக்கையும் ஆண்டவரை நீர் போதும் எனக்கு என்ற முழுமையான ஆண்டவரிலே நாங்கள் கைவிடும் போது ஆண்டவர் எங்களை வழி நடத்துகின்றார். இந்த அழகான வார்த்தைகளோடு நாங்கள் இன்றைய நாளைக்குள் நுழைவோம். ஆண்டவருடைய ஆசிரை கேட்போம். ஆண்டவரை எங்களை வழிநடத்தும், எங்களோடு பயணியும், எங்களுக்கு உதவி செய்யும், என்றுமே எங்களுடைய நம்பிக்கையை அதிகரித்திரளும். அன்பின் ஆண்டவரே, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இறையேசுவின் பணிவாழ்வை தங்கள் சொல்லாலும் செயலாலும் நீதி, உண்மை ஆகியவற்றை இவ்வுலக வாழ்வில் அனைவரும் மதிக்கத்தக்க வகையில் வழங்கிட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே, உம் திருமகன் இயேசு கற்பித்த அன்பு, மன்னிப்பு, இரக்கம் இவற்றின் வழியாக வன்முறைகள், கலவரங்கள், குழப்பங்கள் ஆகியவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ இறையருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம்மிறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் அவரவர் இடத்தை பற்றி கொள்ள சுயநலத்தை நிலைநாட்டி கொள்ளாமல் மக்களின் தேவைகளை உணர்ந்து பணி செய்யும் உத்வேகத்தை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து குடும்ப வாழ்வில் உண்மையான உறவு மலரவும் இறை பிரசன்னம் நிலைத்திருக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை போக்குபவர் நீர், துயரங்களை துடைப்பவர் நீர். ஆண்டவரே, இந்த நாட்டில் தலைவர்களை நீர் தெரிவு செய்கின்றீர். அந்த நாட்டு தலைவர்கள் நல்ல முறையில் இந்த நாட்டை வழிநடாத்த தேவையான ஆசிரை கொடுத்தருளும். அந்த எங்கள் நாடு நல்லொரு நாடாக, எந்தவித பிரச்சனைய அற்ற நாடாக மாறி சுபீட்சமான நாடில் வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் செய்யும் தொழில்துறைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான்
பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவராலும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமே புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகிலும் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தார்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன்.
வாழ்வு பாதையன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலம் என்று வளர, இங்கே இறைவன் அரசு மலர. உறவு பாலம் என்று வளர, இங்கே இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவன் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உதயமாகி வந்து இதயம் யாவன் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். ஞானம் காத்து கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதையன் வாழும் காலம் போகும். உம் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிக்க நீர் கட்டளையிட்டீர். அதனால் உம்முடைய விதிமுறைகளையும் நான் கடைப்பிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையுறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளில் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதர் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதர் மாமணியே. அமளியாய் உதித்து அழகையை மிரித்து அவனியை காத்த ஆரணங்கே. ஒரு விழா இறைவன் கருவினில் மலர் உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியினும் மலரே மாதரின் மாமணியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திரு
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென்.